ஆலந்தூரில் மாணிக்கம் ராமலட்சுமி அவங்க ராமலட்சுமிங்கிறவங்க போலீஸ் யார் இவங்க இந்த சத்யபிரியோட அம்மா அவங்களோட மகள் தான் சத்யபிரியா ப்ரைவேட் காலேஜில் வந்து பிபிஏ படிக்கிறாங்க 3ஆம் ஆண்டு அப்போதைக்கு 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. எதிர் வீட்டில் ஓய்வு பெற்ற காவலர் தயாளன் அவரோட பையன் தான் இந்த சதீஷ். அப்போ எதிர் வீடுங்களில் உங்களுக்கு சும்மா போலீஸ் குடும்பம் இதுவும் போலீஸ் குடும்பம் ரிட்டையர்டு எஸ்ஐ அவர் 2 பேருக்குமான உதவி ஆய்வாளர் 2 பேருக்குமான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் தானே அதுவே காமனாக போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் சதீஷ் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாரை சத்யபிரியாவை லவ் டார்ச்சர் பண்ணால் அந்த பொண்ணு உன்னை யாரவே என்னை பிடிக்கல என்னை விட்டுரு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லுது. இறுதி கட்டமாக ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்கு அந்த பொண்ணு வருது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ மறுபடியும் வந்து அங்கே ஃபைட் ஆரம்பிக்குது. சண்டே நடந்திருக்கு. ஆனால் கூட இருந்த யாராவது ஒரு 4 பேர் பிடிச்சிருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. சண்டை நடந்தப்போ இந்த பொண்ணு அறவே உன்னை பிடிக்கல போடான்ட்டு கரெக்டாக ட்ரெயின் வரல ப்ரெஸ் பண்ணி முள்ள தர்றான். ரேர் அண்ட் ரேர் கேஸாக தான் நீதிமன்றம் பார்த்துருக்கு மயிலாப்பூர். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணை நீ வந்து கத்தி எடுத்து நீ வெட்டலாம், எவ்வளோ ஒரு விஷத்தை வச்சு கொள்ளலாம், ஒரு கார் ஏற்றி கொள்வது, நிறைய மர்டருடைய ரிவெஞ்ச் டைப் நிறையா இருக்குது. பட் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்குள்ளே ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறதுங்கிறது வந்து இந்த இதுக்காண்டி இவங்க நம்மளை கொலை பண்ணுவாங்களான்னு மட்டும் எதையுமே யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் கொலை நடக்குது. ஒருத்த பீடிக்கும் கொலை நடக்குது, ஒருத்த லேடிக்கும் கொலை நடக்குது. அதனால் நீங்கள் எதையுமே அவ்வளோ எளிதாக நினச்சிக்காதீங்க. ஒரு மனிதனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோட்ட போயிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஈகோ இருக்கும். இதுக்கு மேலே அந்த பொண்ணு இவன்ட்ட யதார்த்தமாக பேசுனதை உரிமை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதில் வந்திருக்கும். என்ன சொல்லப்போனால் அந்த பையன்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனை, சைக்காலஜி பிரச்சனை தான் அவனுக்கு. நீங்கள் அவனை வந்து அக்யூஸ்ட்னு பார்க்குறீங்க, கோர்ட்டு அப்படி தான் பார்க்குது, நானும் அப்படி தான் பார்க்குறேன், எல்லாரும் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் அவனுக்கு இருந்தது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. செந்தமஸ் மவுண்டில் ஒரு இளம் பெண்ணை ரயில் முன்னாடி தள்ளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ் என்பவர் கைது செய்யப்படுறார். அவர் பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனையை விதிக்கிறாங்க. இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? 2022 அக்டோபர் மாதம் வந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண் வந்து ரயில் முன்னாடி ப்ரூட்டலாக தள்ளிவிட்டு படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளி அவங்க இறந்துட்டாங்களான்னு ரயில் ஓடி பார்த்த பிறகு தான் அந்த இடத்த விட்டே போகிறான். இப்போ எந்த அளவுக்கு அந்த வக்கரம் இருந்திருக்கணும். கொலையாளி பேர் சதீஷ், இறந்து போன பெண்ணு பேர் சத்யபிரியா, 20 வயசு. 2 வருஷத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமானது. இப்போ எவ்வளோ வேகமாக கொடுக்கணுமோ அவ்வளோ வேகமாக கொடுத்துருக்காங்க. ஆலந்தூரில் மாணிக்கம் ராமலட்சுமி அவங்க ராமலட்சுமிங்கிறவங்க போலீஸ் யார் இவங்க இந்த சத்யபிரியோட அம்மா அவங்களோட மகள் தான் சத்யபிரியா ப்ரைவேட் காலேஜில் வந்து பிபிஏ படிக்கிறாங்க. 3ஆம் ஆண்டு அப்போதைக்கு 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. எதிர் வீட்டில் ஓய்வு பெற்ற காவலர் தயாளன் அவரோட பையன் தான் இந்த சதீஷ். அப்போ எதிர் வீடுங்களில் உங்களுக்கு சும்மா போலீஸ் குடும்பம் இதுவும் போலீஸ் குடும்பம் ரிட்டையர்டு எஸ்ஐ அவர் 2 பேருக்குமான உதவி ஆய்வாளர் 2 பேருக்குமான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் தானே அதுவே காமனாக போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் சதீஷ் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாரை சத்யபிரியாவை லவ் டார்ச்சர் பண்ணால் அந்த பொண்ணு உன்னை யாரவே என்னை பிடிக்கல என்னை விட்டுரு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லுது. இறுதி கட்டமாக ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்கு அந்த பொண்ணு வருது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ மறுபடியும் வந்து அங்கே ஃபைட் ஆரம்பிக்குது. சண்டே நடந்திருக்கு. ஆனால் கூட இருந்த யாராவது ஒரு 4 பேர் பிடிச்சிருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. சண்டை நடந்தப்போ இந்த பொண்ணு அறவே உன்னை பிடிக்கல போடான்ட்டு கரெக்டாக ட்ரெயின் வரல ப்ரெஸ் பண்ணி முன்ன தர்றான். ட்ரெயின் முன்னாடியே அப்படியே ட்ரெயினில் ஏறி ஓடிடுது. ஃபுல் ட்ரெயினை எப்படி நிப்பாட்ட முடியும்? ஏறி ஓடிடுது. சம்பவ இடத்துல இந்த பொண்ணு வந்து கொத்துக்கறி போல் இறந்துடுது. அப்புறம் இந்த வழக்கு வந்து ரயில்வே போலீஸ்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அந்த என்ன கொடுமைன்னா அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல மாணிக்கம் அன்றைக்கே சூசைட் பண்ணிட்டார். அவர் தற்கொலை பண்ணிட்டார் தூக்கு வச்சுக்கிட்டு. அப்புறம் ஓரிரு நாட்கள்லேயே அவங்க அம்மாவும் உடல் நோயாலே இப்படி இறந்துடுறாங்க. 2 சகோதரிகள் மட்டும் பாக்கி பெண்டிங் அவங்க வீட்டில் இருந்ததுன்னு பார்த்தா முதல்ல ரயில்வே போலீஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தது. ரயில்வே போலீஸ் விசாரித்த சில நாட்கள்லேயே அது சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றிட்டாங்க. சிபிசிஐடியோட டிஎஸ்பி ரம்யா அவங்க தான் அந்த வழக்கை வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் அக்யூஸ்ட் வந்து கைது பண்ணி நீதிமன்றத்தை மட்டும் நிப்பாட்டிடுறாங்க. இது நம்ம அள்ளிக்குளம் மகிழா கோர்ட் இருக்குல்ல, அள்ளிக்குளம் மூர் மார்க்கெட்டு சென்ட்ரலுக்கு பக்கத்தில் அங்கே தான் இருக்குது மயிலா கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துச்சு. 2 வருஷம் தான். மரண தண்டனை 25,000 ஃபைனு. தமிழக அரசின் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 ஃபைனு. மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் முடிந்த பிறகு மொத்த அபராத தொகை 25,000 ரூபாயை சத்யாவோட சகோதரிகளுக்கு வழங்க வேண்டும். இது ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு இருக்கேன். இது போக தமிழக அரசு ஒரு 10 lakhs தமிழக அரசு வந்து உடனடியாக சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும். இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது சதீஷ் வந்து உடனடியாக ஓடி இருந்தால் கூட ஒரு ஆத்திரத்தில் செஞ்சிட்டாங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஓடவே இல்லை. இறந்துட்டாங்க பார்த்துட்டு தான்
அந்த இடத்துட்டு போகிறான். 90 டேஸுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு போடலன்னா பெயில் கிடச்சிருக்கும். மேண்டேட்டரி பெயிலில் வெளில வந்திருப்பான். வெளிலே விடலை அவனை. சர சார்ஜ் ஷீட்டை போட்டு 70 சாட்சிகள் ஏற்றிருக்காங்க இந்த டிஎஸ்பி ரம்யா. 70 சாட்சிகள் சிபிசிஐடியில் 70 சாட்சிகள் ஏற்றப்பட்டு சிசிடிவி காட்சிகள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கான ஃபுட்டேஜ், அந்த சரௌண்டிங் உள்ள எல்லா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து அந்த இந்த பெண்ணுடைய முக்கியமான தோழிகள், நான் பல நாள் சொல்லியிருக்கேன் நான் தொல்லை பண்ணுறான்னு, அந்த தோழிகள் உட்பட 70 பேர்கிட்ட சாட்சிகள் ஏற்றப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு குற்றம் சந்தேகத்துக்கு இடமன்றி நிரூபணமானதனால் நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் வந்து இந்த தண்டனையை வழங்கியிருக்காங்க, மரண தண்டனையை. தஷ்வந்துக்கு தான் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக மரண தண்டனை நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில். அந்த மதுரை வயல் சிறுமி ஆசினி கொலையில் கொண்டாம பாருங்க, அவனுக்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் செங்கல்பட்டு நீதிமன்றம் கொடுத்துச்சது. அப்புறம் அப்பீலில் இருக்க கேஸ், அதான் பெயிலில் வெளில வந்து அவங்க அம்மாவையும் கொலை பண்ணானே, இப்போ அப்பீலில் இருக்க வழக்கு. அதுக்கடுத்து இந்த வழக்கு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக ஹைலி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, தலைமை தண்டனை. அது வந்து இப்போ பெரும்பாலும் எல்லா வழக்கிலும் கொடுக்குறதில்ல. ஏன்னா பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் மினிமம் டைம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸில் மட்டும் கொடுங்க, நம்ம ஹேங்கிங் மற்ற எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்கன்னு. அந்த வகையில் இது ரேர் அண்ட் ரேர் கேஸாக தான் நீதிமன்றம் பார்த்துருக்கு மயிலா கோர்ட்டு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணணி வந்து கத்தி எடுத்து வெட்டலாம், எவ்வளோ இருக்குது, ஒரு விஷத்தை வச்சு கொள்ளலாம், ஒரு கார் ஏற்றி கொள்வது, இப்படி நிறைய மர்டருடைய ரிவெஞ்ச் டைப் நிறையா இருக்குது. பட் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்குள்ளே ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறதுங்கிறது வந்து ஒரு தவறான முன் உதாரணம். யார் வேணால் அப்படி செய்யலான்னு வந்துடும். பாக்கி நான் சொன்ன எல்லா மர்டருக்கும் வந்து கொஞ்சம் நீங்கள் மெனக்கிடணும். பட் ட்ரெயினில் அப்படி தள்ளி விடுறதுக்கு என்ன மெனக்கிட வேண்டியது இருக்குது? ஸோ இது வந்து ரேர் அண்ட் ரேர் கேஸ். ஏன்னா யாருமே செய்ய மாட்டாங்க, ட்ரெயினில் தள்ளி விடுறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது விட்டு ரேர் அண்ட் ரேர் கேஸ் தொட்டு இதுக்கு வந்து மரண தண்டனை வழங்குறாங்க. நீதியரசு தீர்ப்பை கொடுத்த முன்னாடி சதீஷ் கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, என்ன மாதிரியான தீர்ப்பை எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு அவர் நீதியரசு கிட்ட முன் வச்சதாகவும் தகவல் சொல்லப்படுது. ஆனால் சொன்னப்பட்டதுக்கு அப்புறமும் மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னால் அப்படி கோர்ட்டு கேட்டணுமா? அப்போ எதுக்கு அந்த கேள்வி முன் வைக்கிறாங்க? அது 313 கொஸ்டின் வரிசையாக படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஆசா 1 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆசா 2, ஆசானா அரசு சாட்சி 1 அரசு சாட்சி 2ன்னு படிப்பாங்க. வரிசையாக படித்து மருத்துவர் பிரேத விசாரணை இப்படி இருக்குது, ஐஓட ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது, சாட்சிகள் இப்படி சொல்லியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்படி சொல்லியிருக்கு, கன்ஃபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. பொய் வழக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக முதல்ல ஒரு வாட்டி கேட்பாங்க, கடைசி ஒரு வாட்டி கேட்பாங்க பொய் வழக்கு. நான் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறேன், தீர்ப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பு வாசி காட்டி எனக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பாக உள்ளது, ஏன்னா அது சட்டத்தின் விதிமுறை தான், குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு. அதனால் அவங்க சொன்னதை கேட்டுறன்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். அதை அடிப்பாங்க. எதிரி ஆஜர் எதிரி இந்த மாதிரி தீர்ப்பை வாசி காட்டினப்ப எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்படின்னு அடித்து கொடுப்பாங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டில் வரும் கடைசி லைன்னு. ஏன்னா அப்பீல் போக்குள்ள அது பயன்படும். ஏன்னா எதிரி வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டானான்னு கேட்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. வயதோட நான் தான் கொலை பண்ணி தண்டனை கொடுங்க முடிஞ்சு போச்சு கேஸு. ஆனால் அட்மிட் பண்ணிக்கிட்டானா, நல்ல மனநிலையில் இருந்தானா, அவனுக்கு இந்த தீர்ப்புக்கு அவனுக்கு என்ன மாதிரி மனநிலை இருந்துச்சு அப்படின்றதுட்டு தான் அந்த வார்த்தை கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு தன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கொலை வரைக்கும் கொண்டு போகுமா? அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இதுக்கு இவங்க வந்து இப்படி ஒரு ரிவெஞ்ச் நம்மளை எடுத்துருவாங்களா? இது ரிவெஞ்சு எடுத்துக்கிறதா இல்லை தனக்கு கிடைக்கலாம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனோபாவம் எடுத்துக்கிறது இல்லைங்க. இந்த இதுக்காண்டி இவங்க நம்மளை கொலை பண்ணுவாங்களான்னு மட்டும் எதையுமே யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் கொலை நடக்குது, ஒருத்த பீடிக்கும் கொலை நடக்குது, ஒருத்த லேடிக்கும் கொலை நடக்குது. அதனால் நீங்கள் எதையுமே அவ்வளோ எளிதாக நினச்சிக்காதீங்க. ஒரு 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 மனிதனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோட்ட போயிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஈகோ இருக்கும், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கும், அதுக்கிட்ட போயிடாதீங்க. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடு வந்திருக்கணும். இவனோட மனநிலை அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. 20 வயசு பொண்ணு தானே, அதை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆகா இவன் சரியில்லை. ஒரு 3 மாதம் நீங்கள் காணாமல் போயிட்டீங்கனாலே சரியாயிடும். எங்கேயோ ஒரு உறவு காலம் விட்டு போயிட்டீங்கனாலே இங்கே எல்லாம் மாறிடும். அதனால் ஒருத்தன் பழகிறான்னா எல்லார்ட்டையும் ஒரு லிமிட்டோட பழகுங்க. அது ஒரு காதலாக மாறலாம், ஒருத்தன்ட்ட காமமாக மாறலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நம்ம நல்லா சிரித்து ஜோவியலாக பேசுவாங்க சில பொண்ணுங்க, உடம்பை தட்டி பேசுகிறது, கிள்ளி பேசுகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அது ஒரு வேறு மனிதனுக்கு வேறு மாதிரியான உணர்வுகளை உண்டு பண்ணும். எல்லாருமே சரிங்க, நம்ம அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாருமே எப்படி இருக்கணும்னா ஒரு டிஸ்டன்ஸோடு எதுக்கு இருக்கும், அப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு வரையறையோடு இருக்கோமா இல்லையே. ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா தான் தூங்குறோம். அப்புறம் குறிப்பிட்ட வயசப்போ எப்படி ஒருத்தராக தனிமையாக ஆகிறோம். யாரும் நம்மளை தனிமையாக படுன்னு சொல்லல, ஆனால் நம்மளே தனிமையாக ஆகிறோம்ல எல்லாருமே. அது காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இதை பொறுத்தவரையிலையும் அந்த பொண்ணு இவன்கிட்ட யதார்த்தமாக பேசுனதை உரிமை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதில் வந்திருக்கும். என்ன சொல்லப்போனால் அந்த பையன்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனை, சைக்காலஜி பிரச்சனை தான் அவனுக்கு. நீங்கள் அவனை வந்து அக்யூஸ்ட்னு பார்க்குறீங்க,
கோர்ட்டு அப்படி தான் பார்க்குது, நானும் அப்படி தான் பார்க்குறேன், எல்லோரும் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் அவனுக்கு இருந்தது உளவியல் பிரச்சனை. இதுக்கு தேவை நல்ல மெடிசன்ஸ். இங்கே நிறைய பேருக்கு நிறைய இருக்கிறது உளவியல் பிரச்சனை தான். எல்லா கொலைகளும் அப்படியே சுற்றி போனீங்கன்னா அவனோட மன ரீதியான பாதிப்புகள் தான் இருக்கும். அவனுக்கு தேவை நிறைய மெடிசன்ஸும் நிறைய மெடிக்கல் கவுன்சிலிங்கும் தேவை. இப்போ எத்தனை பேருக்கு நம்ம இப்போ ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து நமக்கு மைண்டு சரியில்லைன்னு எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு மாதிரி இருந்தால் தயவுசெய்து நல்லா ஓய்வெடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உளவியல் பிரச்சனை வந்தால் நல்லா சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவு தூங்குனீங்கனால அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இது எல்லோரும் தினமும் ஏற்படுறது தான். கண் அரிக்குது, காது அரிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுமாரி மூளைக்கு வந்து ஒரு மெட்டபாலிசத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி மூளைக்கு அந்த ஓய்வு கொடுக்கணும். பிறந்ததுலேருந்து இல்லை, கரு உண்டானதுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மூளை தானே. ஓய்வே இல்லை அதுக்கு. ஹார்ட்டை துடிக்க வைக்கிறது மூளை தானே. மூளை சொல்லலைன்னா மூளைச்சாவையில் அடைஞ்சிருவோம். அப்போ எல்லாத்தையும் செய்கிறது மூளை. மூளைக்கான ஓய்வு நமக்கு இல்லையே. நிறைய சினிமா பார்க்குறோம், நிறைய ட்ரக்கு, நிறைய போதை, சிகரெட்டு எல்லாமே மூளையை பாதிக்கிறது. இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே மூளையை பாதிக்கும். தினம் சொல்கிறேன், திங்கிற சாப்பாடு எல்லாமே மூளையை வந்து இது பண்ணிகிட்டே வரும். மகாத்மா காந்தியை பற்றி ஒரு முடிச்சிடுறேன். மணி ஆகிட்டு, உங்களுக்கு மணி ஆகிட்டு, எனக்கு மணி ஆகிட்டு. மகாத்மா காந்தியை வந்து என்ன சொல்லுவார்னா, சிறையில் வந்து ஒரு கனவு வந்திருக்கு அவருக்கு. அவர் தாயை புணர்வது போல் கனவு கண்டிருக்கார் மகாத்மா காந்தி. அவரோட சுயசரிதையில் இருக்கு, படிங்க. தூங்கி முடிச்சு என்னடா அது நம்ம அம்மாவோட புணர்ற மாதிரி கனவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மகாத்மா காந்தி அப்படியே யோசிக்கிறார், என்னெல்லாம் நடந்திருக்கு நம்மளை சுற்றின்னு பார்த்தா, இவருக்கு சமைச்சு போடுற சமையல்காரர் இருக்கான்ல, இவருக்கு சமைச்சு போட்ட சமையல்காரர் இருக்கார்ல, அவர் வந்து அவங்க அம்மாவை புணர்ந்துட்டு கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு வந்தவர். அப்போ அவர் சமைச்சு போடுற சாப்பாட்லேயோ இல்லை அரிசி போடக்குள்ளேயோ இல்லை காய்கறி வெட்டி போடக்குள்ளேயோ அந்த உப்பு போடக்குள்ளேயோ எண்ணெய் ஊற்றக்குள்ளேயோ அந்த சிந்தனை அவனுக்கு வந்திருக்கு. அந்த வைப்ரேஷன் இவருக்கு மகாத்மா காந்தி கனவாக வருகிறது. நம்ப முடியுதா? தொட்டு நீங்கள் பார்க்குற விஷயங்கள். இப்போ நம்ம கனவு காண்றோம் நைட்டில், கனவுக்கு ஏதாவது சம்மந்தமே இருக்காங்க? ஹாலோசேஷனான கனவுலாம் வரும். நம்ம ஹாலோசேஷனான ஒரு இடத்துல இருந்து அந்த கனவு இருக்கும். கனவு இன்ன வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது, கலராக வந்ததே இல்லை. ஆனால் கனவு எங்கேருந்து வருது? அப்போ நம்ம மூளை மடிப்புகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் கனவாக வெளில வரும். கனவு கண்டு அழுகுறது, சின்ன பிள்ளையில் அழுகுறது, பயப்படுறது, சின்ன குழந்தைங்க தூங்கிட்டு சிரிக்கும், சின்ன குழந்தை தூங்கிட்டு அழுவுங்க, எல்லாமே மூளையிலேருந்து வர்ற விஷயங்கள் தான். முடிந்த அளவு நல்ல விஷயங்களை நம்ம மனசில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கொலையை பற்றி பேசுகிறோம், இதை பார்க்குற நேர்களுக்கு என்னடா இப்படி ஒரு கிரெஞ்சாக இப்படி ஒரு பேசுகிறானுங்களே அப்படின்னு தெரிஞ்சாலுமே இதுவெல்லாம் இப்படி தான் அமையுங்கிறதுக்காக தான் இதை நான் பேசுகிறது. இப்படி செஞ்சால் இப்படி ஆகிடும், இப்படி போனால் இப்படி லைஃப் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த உலகம் நம்ம வாழ்வதற்கு ஒரு 70-80 வயசு வரை நம்ம வாழ்கிறது தான் இங்கே பிறந்திருக்கோம். நல்லபடியாக நம்ம வாழணும், நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நம்ம சந்தோஷம் அடுத்தவங்களை தொல்லைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஒருத்தரை வற்புறுத்தி ஒருத்தர் லவ் பண்ண முடியாது, அது வேஸ்ட். அது இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், உங்களை நான் கம்பல் பண்ணி உங்களுக்கு அதையும் இதையும் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை நாள் மெயின்டைன் பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ண முடியாது. மனசொத்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். லவ்வும் அதுமாரி தான். மலரினும் மெல்லியது காமம், அவ்வளோ உயர்வானது. ஆனால் இது போன்று கொடூர செயல்களை செய்யக்கூடாது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் பிரதமிக்க மிக்க நன்றி சார்.